தீவிரமாக இருக்கோம், ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிறோம், பைபிள் படிக்கிறோம், வசனம் தியானிக்கிறோம், எல்லாமே நம்ம செஞ்சு நடந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ திடீர்னு ஒரு வியாதி நமக்கு டயக்னோஸ் பண்ணப்படுறோம், ஒரு கேன்சரோ இல்லை எந்த ஒரு வியாதி டயக்னோஸ் பண்ணும்போது நம்மளுடைய மைண்டில் ஃபஸ்ட்டு தோன்றது என்னென்னா, ஆண்டவரே இது ஏன் எனக்கு நீங்கள் இந்த வியாதியை கொடுத்தீங்க, இதை ஏன் நீங்கள் அனுமதிச்சிங்க அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸில் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ அது வந்த உடனே லேசாக நமக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் பில்டப் ஆகும். எமோஷ்னல் ட்ரிகர் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃப்ளஷில் ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ அந்த நேரத்தில் ஏன் ஆண்டவர் எனக்கு இது அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண நம்ம விசுவாசத்துலேருந்து டீரெயில் ஆகி போகிறோன்றது நம்ம அறிந்து கொள்ளணும். இப்போ உடனே நம்ம அந்த நேரத்தில் எனக்கு வியாதி வந்துருச்சு, ஆனால் எனக்குள்ளே இயேசுவுடைய வல்லமை இருக்குது, அவருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்குது, அவருடைய வார்த்தை என் தழும்புகளால் நீங்கள் சுகமாயிட்டீங்கன்னு அவர் வசனம் சொல்லுது, அதை நான் விசுவாசிக்கிறேன். எவ்வளோ பெரிய வியாதி இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயம் எடுப்பேன்னு நம்ம டிக்ளேர் பண்ணுறது தான் நம்முடைய ஃபோக்கஸ் இருக்கணும். தவிர இது ஏன் எனக்கு வந்துச்சு, ஏன் இதை ஆண்டவர் அனுமதிச்சாருன்ற அந்த டிஸ்ட்ராக்டிவ் டிசெப்டிவ் டெக்னிக்ஸ்குள்ளே நம்ம போகவே கூடாது.